உடம்பிலே கூட ஆங்காங்கே தேவையில்லாமல் சேரக்கூடிய அந்த அழுக்குகளை எல்லாம் அது ஈர்த்து கொள்ளக்கூடிய திறன் என்பது இந்த விபூதிக்கு உண்டு. அப்படிங்கிறதுனாலதான் இந்த பகுதிகளிலே பூசிக்கொள்ள வேண்டும் என்று சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. இப்ப நீர்ல குழைச்சுதான் இட்டுக்கணும்னு வரும்பொழுது எங்கெங்கெல்லாம் இட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலிலே சிரப்பகுதி இருக்கு இல்லையா, சிரசு நம்முடைய தலைப்பகுதி. இந்த தலைப்பகுதியிலே இப்படி 2 விரல்களையும் வைத்து இந்த இடத்திலே முதலிலே இட வேண்டும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விபூதியை நெற்றியை தவிர உடலில் வேறு எங்கெல்லாம் பூசிக்கொள்ளலாம் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. விபூதி பூசிக்கொள்வது என்று வரும்பொழுது அதனை 2 வகையாக பிரிக்கலாம். நம்ம வீட்டிலேயே பொதுவா அந்த விபூதி எடுத்து வச்சுக்கிறதுங்கிறது ஒரு வகை. இன்னொரு வகை, ஆலயத்திலே விபூதிகளை கொடுக்கிறார்கள் என்பது அதை வாங்கி கொண்டு பூசிக்கொள்வது மற்றொரு வகை. ஆலயத்திலோ அல்லது வெளியில எங்கேயோ போறோம், யாரோ ஒரு பெரியவரை பார்க்கிறோம், ஆன்மீக பெரியவராக இருக்கிறார், அவர் பார்த்த உடனே கையில கொஞ்சம் விபூதி எடுத்து கொடுக்கிறார்னு வச்சுக்கோமே, அப்ப அந்த விபூதியை எப்படி பூசிக்கொள்ள வேண்டும்னு 2 வகையா பார்க்கலாம். முதல்ல 2வது வகையை பார்த்துடலாம். எங்கேயோ ஒரு கோவிலுக்கு போகிறோம், ஆலயத்திற்கு செல்கிறோம், அல்லது யாரோ ஒரு சுவாமியாரை பார்க்கிறோம், ஒரு மிகப்பெரிய ஆன்மீக மனிதரை பார்க்கிறோம் வரும்பொழுது அவர்கள் கையிலே விபூதியை கொடுக்கிறார்கள், ஆலயத்திலே ஒரு விபூதி பிரசாதத்தை குடிக்கிறார்கள் என்று வரும்பொழுது அதனை என்ன பண்ணணும்னு சொன்னா, அப்படியே அண்ணாந்து பார்த்து, பூமியிலே விழாத வண்ணம் அப்படியே அண்ணாந்து பார்த்து நெற்றியில இட்டுக்கொள்ள வேண்டும். ஓம் நம சிவாயா என்று சொல்லிக்கொண்டே, அல்லது திரியம்பகம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மந்திரம் சொல்வார். திரியம்பகம் நிஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருக்குமே வந்தனான் நிருத்யோர் முக்ஷிய மாமிருதாத் என்கின்ற அந்த மந்திரம் தெரிந்திருந்தால் அந்த மந்திரத்தை சொல்லி நெற்றியில அந்த திருநீற்றினை இட்டுக் கொள்ளலாம். மந்திரம் தெரியாதவர்கள் ஓம் நம சிவாயா என்கின்ற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை மட்டும் சொல்லி அதனை அப்படியே நெற்றியை அண்ணாந்து பார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் கையில அந்த விபூதி மிச்சம் இருக்குன்னு சொன்னா மார்பு பகுதியிலோ பூசிக்கொள்ளலாம், தாராளமாக பூசிக்கொள்ளலாம். இது போக 1வது வகைன்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா, வீட்டிலேயே திருநீர் என்பது இருக்கிறது. நான் அந்த திருநீற்றினை பூசிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணணும்னு சொன்னால், வெறுமன அப்படியே திருநீரினை இட்டுக் கொள்ளக்கூடாது, நீரில் குழைத்துத்தான் இட்டுக்கொள்ள வேண்டும் சொல்றது சாஸ்திரம். விபூதி இட்டுக்கொள்ளும் பொழுது நீரிலே குழைத்துதான் இட்டுக்கொள்ள வேண்டும். வெறும் விபூதியாக சாதாரண நாளிலே வீட்டிலே இருக்கும் பொழுது அப்படியே வெறும் விபூதியை வீட்டிலிருந்து எடுத்து வச்சிக்க கூடாது. ஆனா இந்த விதி ஆலயத்திற்கு பொருந்தாது. ஆலயத்துல ஒரு விபூதி கொடுக்குறாங்க, அல்லது யாரோ ஒரு மிகப்பெரிய மனிதர் ஒரு விபூதி பிரசாதமாக குடிக்கிறார்கள் என்று வரும் பொழுது அதனை அப்படியே வைத்துக் கொள்ளலாம் என்றுதான் சொல்கிறது சாஸ்திரம். சரி, இப்ப நீர்ல குழைச்சுதான் இட்டுக்கணும்னு வரும்பொழுது எங்கெங்கெல்லாம் இட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலிலே சிரப்பகுதி இருக்கு இல்லையா, சிரசு நம்முடைய தலைப்பகுதி. இந்த தலைப்பகுதியிலே இப்படி 2 விரல்களையும் வைத்து இந்த இடத்திலே முதலிலே இட வேண்டும். அந்த சிரசு பகுதியை தொடர்ந்து நெற்றியிலே விபூதியை இட்டுக் கொள்ளும் பொழுது லேசா இப்படி ஸ்டைலுக்காக வச்சுக்கிறேன், இப்படி ஒத்த கோடா வச்சுக்கிறேன்னு சொல்லிலாம் வச்சுக்கப்படாது. இப்படி 3 விரல்களால் தான் இட்டுக்கொள்ள வேண்டும். திரியம்பகம் என்று சொல்லி அந்த திரியம்பகம் என்று இந்த 3 விரல்களால் தான் இப்படித்தான் இட்டுக்கொள்ள வேண்டும். அதுவும் இந்த மூலையிலிருந்து இந்த மூலை வரை அழகாக இருக்க வேண்டும் விபூதி என்பது. ஓம் நம சிவாயா என்று சொல்லி இந்த மூலையிலிருந்து இந்த மூலை வரை இட்டுக்கொள்ள வேண்டும் நெற்றியிலே. அதனை தொடர்ந்து என்ன பண்ணணும்னு சொன்னா, இந்த 2 கைகளும் இருக்கிறது அல்லவா, இந்த 2 கைகளிலுமே மேல் பகுதி, நடுப்பகுதி, இந்த மணிக்கட்டு பகுதி என்று சொல்லி இந்த பகுதிகளில் எல்லாம் விபூதியை இட்டுக்கொள்ள வேண்டும். இப்படி என்று சொல்லி அதனை தொடர்ந்து நெஞ்சிலே இட்டுக்கொள்ள வேண்டும். மார்பிலே விபூதியினை கண்டிப்பாக பூசிக்கொள்ள வேண்டும். வயிற்றிலும் பூசிக்கொள்ள வேண்டும். தோள்பட்டையிலே பூச வேண்டும். வலது தோளிலும் பூச வேண்டும், இடது தோளிலும் பூச வேண்டும். முதுகு பகுதியிலே பூச வேண்டும் சொல்றது. நம்முடைய முதுகு பகுதி என்பது இருக்கிறது அல்லவா, இந்த முதுகு பகுதியிலும் இப்படி விபூதியினை பூசிக்கொள்ள வேண்டும். அதனை தொடர்ந்து நம்முடைய 2 கால் முட்டிகள் இருக்கிறது அல்லவா, இந்த முட்டிகளிலும் அந்த குழைத்த விபூதியினை வைத்துக் கொள்ள வேண்டும் சொல்றது. இந்த ஜாயிண்ட் சொல்றோம் இல்லையா, அந்த மூட்டு பகுதியிலும் அந்த குழைத்த விபூதியினை வைத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் எதுக்கு சார் சொல்லி இருக்கா அப்படின்னு சொன்னா, மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீருன்னு சொல்லியிருக்கா இல்லையா. மந்திரமாவது நீர் எப்ப சொன்னார் ஞான சம்பந்தர்? அதனை கூன் பாண்டியனுடைய அந்த சூளை நோயை நீக்கும் பொழுது சொன்னார் இல்லையா. இப்படி இந்த உடல் முழுக்க இந்த சாம்பலை நீரிலே குழைத்து நாம் இட்டுக் கொள்ளும் பொழுது உடலானது ஆரோக்கியம் பெறும்னு சொல்றார்.
நம்முடைய நெற்றியிலே இருக்கக்கூடிய தலைப்பகுதியில் ஏதாவது நீர் கோத்துன்னு இருக்குன்னு சொன்னா அந்த நீரை ஈர்த்து கொள்ளக்கூடிய திறன் இந்த விபூதிக்கு என்பதற்கு உண்டு. உடம்பிலே கூட ஆங்காங்கே தேவையில்லாமல் சேரக்கூடிய அந்த அழுக்குகளை எல்லாம் அது ஈர்த்து கொள்ளக்கூடிய திறன் என்பது இந்த விபூதிக்கு உண்டு. அப்படிங்கிறதுனாலதான் இந்த பகுதிகளிலே பூசிக்கொள்ள வேண்டும் என்று சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. இப்படி உடல் முழுக்கவே விபூதியை பூசிக்கொள்ள வேண்டும். வயிற்றிலும் பூசிக்கொள்ள வேண்டும், மார்பிலும் பூசிக்கொள்ள வேண்டும், 2 தோள்களிலும் பூசிக்கொள்ள வேண்டும், முதுகிலே பூச வேண்டும், கரங்களிலே 3 இடங்களிலே பூச வேண்டும், கால் முட்டியிலே பூச வேண்டும், உச்சந்தலையிலே விபூதியை வைத்துக் கொள்ள வேண்டும் சொல்றார். இப்படி உச்சந்தலையிலும் வைத்துக் கொள்ள வேண்டும், நெற்றி நிறைய திருநீற்றினை அணிந்து கொள்ள வேண்டும். இதுதான் சிவ சின்னங்கள். இப்படி இந்த சிவ சின்னங்களை எவன் ஒருவன் தினந்தோறும் தரித்து வருகிறானோ அவனிடத்திலே அவனையும் அறியாமல் அந்த சிவபெருமானுடைய சக்தி என்பது சேர்ந்து விடுகிறது. அவனுக்குள்ளாக அவனுடைய மனதிற்குள்ளாக இறைவனானவர் குடி புகுந்து விடுகிறார். இவ்வாறு சிவ சின்னங்களை தரித்துக் கொள்பவர்களுக்கு தவறாமல் தினந்தோறும் தரித்துக் கொள்பவர்களுக்கு மனதிலே இருக்கக்கூடிய காம, குரோத, லோப, மோக, மதமாச்சரியங்கள் அனைத்தும் காணாமல் போய்விடுகிறது. இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம். உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.